பச்சரிசி மாவு இருந்தா தேங்காய் பால் சேர்த்து இந்த முறுக்கு செஞ்சு பாருங்க. அவ்வளோ மனமா சுவையா இருக்குங்க. நல்லா சாப்பிடும்போது தேங்காய் பால் மணத்தோட அருமையா இருக்குங்க. நான் இன்னைக்கு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா சிம்ல வச்சுட்டு வறுக்கணும். செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. செவக்க வறுத்தீங்கன்னா முறுக்கு கலர் மாறிடும். லைட்டா அந்த வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதுங்க. எனக்கு பாத்தீங்கன்னா லைட்டா செவந்துருச்சு. ஒரு ஃபோன் வந்தது, அது பேசுறதுக்குள்ள அது லைட்டா ப்ரௌன் ஆயிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முறுக்கு கொஞ்சம் கலரா இருக்கும், அவ்வளவுதான். என்கிட்ட வேற வெள்ளை உளுந்தும் இல்லாததுனால நான் அதே உளுந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு முடி தேங்காய் 2-3 தடவை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சு பால் எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்த உளுந்தும் ஆறினதுக்கு அப்புறமா மிக்சில நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப நான் காமிக்கிற கப்ல 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. இது வீட்டுல அரைச்ச அரிசி மாவு. நீங்க கடை மாவா இருந்தாலும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அதோட நம்ம பொடிச்சு வச்சிருந்த உளுந்தையும் சலிச்சு சேர்த்துக்கலாம். நீங்க உளுந்துக்கு பதிலா அதே அளவு பொட்டுக்கல்ல பொடிச்சு கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பொடி உப்பு, 1 ஸ்பூன் ஓமம் சேர்க்கிறேன். ஓமம் இல்லைன்னா சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்க்கிறேங்க. இது கூட நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்க்கிறேன். வெண்ணெய் இல்லைன்னா காய்ச்சின எண்ணெய் 1 குழிக்கரண்டி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. 2 கப் பச்சரிசி மாவுக்கு 1/4 கப் உளுந்து வறுத்து சேர்த்தா கரெக்டா இருக்குங்க. இது நல்லா கலந்துட்டு தேங்காய் பால் பாத்தீங்கன்னா நான் மாவு எடுத்த அதே கப்ல 1 கப் நிறைச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதை முழுவதுமாவே நம்ம ஊத்திக்கலாம். யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம 2 கப் மாவு 1/4 கப் உளுந்து பொடி அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட 2.25 கப். சோ அந்த 1 கப் தேங்காய் பாலை முழுவதுமா ஊத்தி நல்லா கலந்துக்கலாம். இது கண்டிப்பா பத்தாதுங்க. அதே கப்ல 1/4 கப் தண்ணி எடுத்திருக்கேங்க. அதுவும் ஊத்திட்டு கலந்துக்கலாம். மாவு எப்பவுமே ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா கடுக்கடுன்னு இருக்கும் முறுக்கு பிழியவும் முடியாது. அதனால கொஞ்சம் இலக்கமா இருக்கணும். ரொம்ப இலக்கமா இருந்தாலும் எண்ணெய் நிறைய இழுக்கும். இப்ப அந்த 1/4 கப்பும் பத்தல, இன்னொரு 1/4 கப். அப்ப மொத்தம் 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து எடுத்திருக்கேங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நான் எப்பவுமே ஒரு ஈரல் துண்டு இல்லைன்னா இந்த மாதிரி காடா துணி நனைச்சு போட்டுட்டு அதுல முறுக்குகளா பிழிஞ்சு வச்சுக்குவேங்க. ஒரு அடைசலுக்கு நான் ஒரு 6 முறுக்கு போடுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிழிஞ்சு வச்சுக்குவேன். பிகினர்ஸா இருந்தீங்கன்னா நீங்க ஓட்டக்கரண்டியோட பேக் சைட்ல எண்ணெய் தடவிட்டு அதுல பிழிஞ்சு அப்படியே கூட நீங்க எண்ணெயில போட்டுக்கலாம். கடாயில 1 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி காஞ்சிட்டு இருக்கு. ஒரு சின்ன பீஸ் மாவை உள்ள போட்டு பாருங்க. அது டக்குன்னு மேல வந்துச்சுன்னா நல்லா காஞ்சிருக்கு. அந்த ஸ்டேஜ்ல இப்ப நான் காமிக்கிற மாதிரி முறுக்கு ஒன்னொன்னா எடுத்து போட்டுக்கோங்க. பிகினர்ஸா இருந்தா தயவு செய்து கரண்டியோட பேக் சைடு இல்லைன்னா பிளேட்டோட பேக் சைட்ல எண்ணெய் தடவிட்டு அதுல பிழிஞ்சிட்டு உள்ள எண்ணெய்க்குள்ள போட்டு எடுத்துக்கோங்க. முறுக்குகள் உள்ள போட்ட உடனே நம்ம திருப்பக்கூடாது. 1 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருந்தாலும் இப்படி திருப்பி விடும்போது சரியா வந்துருங்க. அவ்வளவுதான். எண்ணெய் கொதிக்கிறது அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்துருங்க. எனக்கு உளுந்து கொஞ்சம் ப்ரௌனா வறுப்பட்டதுனால கலர் லைட்டா டிம்மா இருக்குங்க. இல்லைன்னா நல்லா வெள்ளையா இருக்கும் தேங்காய் பால் முறுக்கு. கலர் எப்படியோங்க செம்ம டேஸ்டா இருந்ததுங்க.